பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். சாப்பிட போறோம். நல்லா வந்திருக்கு பொங்கல். ஓஹா, நல்லா சூப்பரா வந்திருக்கு. அப்படிதாம்மா இருக்கு. ஹாய் காய்ஸ், ஹாய் வணக்கம். இது உங்கள் கிரேசி பியா சேனல். நாங்கள் கௌஷியும் வேலாவும். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கலுக்காக நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மாவில அதுக்கப்புறம் தோரணம் எல்லாம் நேற்று போயிட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதையும் நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ உள்ளவத்தில் நிறைய இடங்களில் வந்து அந்த கரும்பு தோரணம் எல்லாமே வடிவடிவாக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ தோரணம் எல்லாமே கட்டி பொங்கல் பொங்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம். இங்கே வந்து தோரணம் எல்லாம் இருக்காங்க. தோரணம் எல்லாம் இருக்குது. அது வேணுமா உங்களுக்கு? தோரணம் தேவையில்லை. ஆனால் வாங்குவோம் என்ன? வாங்குவோமா? கரும்பு வாங்குவோமா? கரும்பு வாங்குவோம், தோரணமும் வாங்குவோம். ஸோ தோரணம் இருக்கு அண்ட் இங்கால வந்து கரும்பு இருக்கு. மாவில எல்லாம் வச்சிருக்காங்க கரும்பு. ஆனா அந்த புல் கரும்பு இல்ல, நான் பாதியா தான் வச்சிருக்கேன். இல்ல, புல் கரும்பு இருக்கு. இதான் புல். உயரமா வரும் இல்ல? இவ்வளவு தான் வெட்டி தான் வச்சிருப்பாங்க. காரசி எக்கா 400. ஸோ ஒன்று வந்து 400. எத்தனை வாங்க போறீங்க? கூடவா? இல்ல தெரியல எனக்கு பிரைஸ் உண்மையாவே. எத்தனை வாங்குவோம்? 2 இல்ல 3? 3 வாங்குமா? 3 வாங்குமா? துணக்கு தானே. 7 போட்டது வந்து 100 ரூபாயாம். ஸோ அதுவும் வாங்கி விட்டுருவோம். எவ்வளோ கௌஷி? கொலையக் பகாயா ஒரு கொலை வந்து 5 ரூபாயாம். எத்தனை வாங்க போறீங்க? அது ஏதாவது ஒற்றையன் ரெட்டையன் இருக்கோ தெரியல. நாங்கள் சும்மா ஒரு கணக்குல வாங்குவோம். கௌஷி இங்க வந்து தோரணம் செய்யறாங்க. ஸோ செஞ்சு தான் கொடுக்குறாங்க. இது ஹத்தா 7 வந்திருக்கு. காணும். மாவில வந்து 100 ரூபீஸ்க்கு முந்தி வந்து எங்க ஸ்கூல் அசைன்மெண்ட்ஸ்க்கு வந்து தோரணம் செஞ்சுட்டு போகணும். நான் முந்தி படிச்சினாங்க தானே. கை வேலைக்கு செய்யறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வருது. ஐயே மேக்கத் 100 ரூபீஸ் தேண்ட மொத்தமாக எங்களுக்கு 1400 முடிஞ்சுது. கரும்புக்கு 1200 ரூபா, மாவிலைக்கு 100 ரூபா, தோரணத்துக்கு 100 ரூபா. அண்ட் காலில் எப்படி வச்சிருக்கோன்னு பாருங்க. வெளியே நீட்டிட்டு இருக்கு, ஏன்னா வைக்க இடம் இல்லை. இப்போ டைல் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து மண்ணை போட்டுருவோம். ஓகே ஓகே, கவனம். ஓகே, போட்டாச்சு. காணுமா? என்ன ஹார்ட் ஷேப் எல்லாம் போடுறீங்க மண்ணுல? சின்ன வயசு ஞாபகம். இங்கலையா கிழக்கு கிழக்கு பார்த்து தான் வந்து கல் வைக்கணும் மாதிரி சொல்றாங்க. சொல்றாங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ நான் கிழக்கு பக்கத்து வச்சிருக்கேன். நிறகுடம் வைக்கிறதுக்காக செட்டப். ஸோ இது வந்து குத்தரிசி ஏன்னா அல்லது நெல்லு போடலாம், குத்தரிசி, பச்சை அரிசி. குத்து விளக்கம் வைக்கிறோம். நிறை குடம் வச்சாச்சு. அடுத்தது வந்து இது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து விறகு அடுக்கிடுவோம். கற்பூரம் கொளுத்தி பொங்கலை தொடங்கி வைப்போம். எஸ், அடுப்பை கொளுத்தி பொங்கலை தொடங்குவோம். எஸ். ஓகே, பாலை ஊற்றுவோம். ஸோ அடுப்பில் வைக்கும்போது பாலையும் தண்ணியையும் ஊற்றி வைக்கணும்னு சொல்கிறாங்க. பொங்கலோ பொங்கல். அது பொங்கும் போது தான் வரணும், பொங்கும் போது தான் செய்யணும். பட் இப்போ நாங்கள் தொடங்கி வச்சிடுவோம். என்ன கௌஷி, கிண்டரையும் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இவரை வந்து பொங்கல் பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கார். அண்ட் மறந்துட்டேன், இதான் இந்த பொங்கல் அவுட்ஃபிட். எஸ், இதான் பொங்கல் அவுட்ஃபிட். கிண்டரும் வந்துட்டேன். ஸோ கிண்டரையும் வச்சிருங்க. ஹெல்ப்புக்கு வச்சிருக்கேன். அது இப்போ இவரை வந்துட்டு நான் துறந்து விட்டேன் அப்படின்னு சொன்னா, முதலாவது வந்து பொங்கல் பானையே ஒரு அடி. பொங்கல் பானைக்கு வந்து மஞ்சள் தண்ணி தெளிப்பான். போயிட்டு எல்லாம் வந்து சுச்சா எல்லாம் பெஞ்சு அங்க இங்க எல்லாம் ஓடி திரிவேன். ஸோ ஓகே, இப்போ பொங்கலுக்கு மெயின் மேலே வந்து இந்த கரும்பு தான். ஸோ கரும்பையும் கட்டிடுவோம். ஸோ கரும்பு மாதிரி உங்களுக்கும் இந்த பொங்கல் வந்து இனிதாய் அமையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். எஸ், இதுதான் வந்து தமிழுக்கு முதல் நாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அம்மா, தமிழுக்கு முதல் நாள் தானே தை திருநாள், ஃபர்ஸ்ட் டே தானே இன்றைக்கு தமிழுக்கு. தமிழுக்கு முதல் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது பொங்கி ஊத்துறதுக்கெல்லாம் கூட டெக்னிக்கெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து நெருப்பு கூட எரிஞ்சா இந்த பக்கமா ஊத்தும் அப்படின்றது ஒரு டெக்னிக்காம். ஸோ இதனால இந்த பக்கம் தான் கூட வந்து நெருப்பு வச்சிருக்காங்க. ஸோ அப்போ முன்பக்கமா, அதாவது கிழக்கு பக்கமா பொங்கி ஊத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொங்கி வருது, ஆனா பொங்கி வர மாட்டேன்டுது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 20 மினிட்ஸ் எடுத்துச்சு பொங்குறதுக்கு. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இனி வந்து இதுக்குள்ள அரிசி போடணும். ஸோ அரிசி போட போறாங்க வேலா. ஸோ ஓகே, இப்போ வந்து அரிசி போட்டுருவோம். 3 தடவை சுற்றிட்டு போடுங்க.
விறகு அடுப்புல செய்யறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி தெரியுது, கண்ணெல்லாம் எரியுது. இப்போ வெடியெல்லாம் போட தொடங்கிட்டாங்க, பிகாஸ் பொங்க தொடங்கிட்டு. ஸோ பார்த்தீங்களா அவிஞ்சிருக்கா கௌஷி? எஸ், நல்லா அவிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் வந்து கருப்பட்டியை போட்டுருவோமா? யா, ஓகே, கருப்பட்டி ரெடி ஆகிட்டு. ஸோ கருப்பட்டியை போட்டுருவோம். ஸோ தாராளமாக கருப்பட்டி வச்சுருக்கீங்க தானே? ஆனால் சம்டைம்ஸ் இதுவே காணாது. கௌஷிக்கு எவ்வளோ போட்டாலும் காணாது. ஸோ எல்லாத்தையும் போட்டுருங்க கௌஷி. யா, போட்டுருங்க. சரிடா. சிலிண்டருக்கு வந்து வெடி வந்து பயம், அதனால வந்து நாங்கள் கீழே கொண்டு வந்து வச்சிருக்கோம். அவர் அழுது கொண்டு இருக்காரு, ஏன்னா பக்கத்து வீடுகளில் வெடி போடுறாங்களாம். அப்போ இவருக்கு பயமா இருக்கு. என்னாச்சு அப்போ? பயப்பட வேணாம். வேணா ஓகே, இப்போ வந்து கஷ்யூ போட்டுருமா கஷு? எஸ், நல்லா ரோஸ்ட் பண்ணி கஷ்யூ, நெய்யில் ரோஸ்ட் பண்ண கஷ்யூ. என்ன கௌஷி இது போடணும்? உப்பு போடணுமா? கொஞ்சம். அண்ட் பொங்கலுக்கும் உப்பு போடணுமா கௌஷி? அது வந்து கொஞ்சம் சீனியை கொஞ்சம் கூட்டி காட்டும். டேஸ்ட் வேறமா உப்பு போட்டா. ஓகே, உப்பு போட்டாச்சு. அண்ட் நெய்யும் போடணுமா கௌஷி? ஓகே, நெய்யை போட்டுருங்க. அடுத்து என்ன? ஸோ ஏலக்காய். ஸோ ஏலக்காய் போட்டால் தான் அந்த வாசமே வரும். ஸோ இங்கே வந்து ஏலக்காய் போடணும். ஸோ ஓகே, இப்போ பொங்கல் வந்து குக் பண்ணியாச்சு. இப்படியே வச்சோம்னு சொன்னால் அடி பிடிச்சிடும். ஸோ இப்படியே கொண்டு இதுக்கு பக்கத்தில் வச்சுருவோம். டன். ஓகே, டன். ஸோ ஓகே, இப்போ சாம்பிராணி போட்டுட்டு காட்டு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நல்லா வந்திருக்கு பொங்கல். ஸோ நல்லா இருக்குல்ல? யா, நல்லா வந்திருக்கு பொங்கல். கிண்டர் வந்து எங்களை விட மாட்டேன். ஐயா, இங்கே கொண்டு வச்சுருங்க, கிட்ட கொண்டு வச்சுருங்க. கிட்ட கொண்டு. ஓகே ஓகே, இப்போ நாங்கள் செஞ்ச பொங்கலை நாங்களே சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நல்ல நெய்யெல்லாம் போட்டு நல்லா இருக்கு. சுடுது. நீங்கள் சாப்பிட்றீங்களா கௌஷி? ஆஹா, நல்லா சூப்பராக வந்திருக்கு. அப்படிதாம்மா இருக்கு. ஸோ நாங்கள் செஞ்சது அமிர்தம்னு சொல்லக்கூடாது, பட் அப்படிதான். ஆனால் அப்படிதான் இருக்கு. ஹாப்பி பொங்கல். இப்போ வந்து பொங்கல் நல்லா போச்சு. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். ஸோ மறக்காம கிரேசி பே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே கிரேசி பே அந்த பேரில் தான் இருக்கு. மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணாது வரைக்கும் பாய். See you guys.